limits of the form 1 power infinity பார்க்குறோம். To evaluate the exponential limits of the form 1 power infinity, இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் பாருங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ கொடுக்குற ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுங்க. ப்ரூஃப் வந்து அப்புறமா பார்க்கலாம். If limit x tends to a f of x is equal to limit x tends to a g of x is equal to 0 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி இருக்கு. அப்புறமா லிமிட் x tends to a f of x by g of x, அப்போ f of x by g of x exist இப்படின்னு கொடுத்துருக்கோம். exist இது tends to 0, அதனால தான் g of x வந்து 0 கிடையாது, இப்படின்னு எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? தென் இந்த மாதிரி இருந்தா தென் இந்த ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. லிமிட் x tends to a 1 plus f of x 1 plus f of x whole power, அதாவது whole power 1 by g of x 1 by g of x is equal to என்ன பண்ணுனா e power limit x tends to a f of x by g of x. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா கவனிங்க. f of limit x tends to a f of x equal to 0, limit x tends to a g of x equal to 0 இருந்தா limit x tends to a f of x by g of x exist அப்படின்னு வந்திருந்தா இப்போ ஃபார்முலா பாருங்க. limit x tends to a 1 plus f of x whole power 1 by g of x is equal to என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா e power exponential power limit x tends to a f of x by g of x இப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இங்க பாருங்க f of x tends to 0 போட்டீங்கன்னா f of x x tends to a இங்க என்ன இருக்கு பாருங்க, limit x tends to a f of x 0 தானே இருக்கு. அப்படின்னா இது 0 வந்துருதா, f of x 0 வந்துருதா. அடுத்து g of x limit x tends to a g of x 0 தானே, அப்ப இதுவும் 0 போட்டா 1 by 0 என்ன வருது, இன்ஃபினிட்டி வருதா. அப்போ இது 1 plus 0 பவர் இன்ஃபினிட்டி. 1 plus 0 என்னது 1 பவர் இன்ஃபினிட்டி. அதுதான் நம்ம 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம் பார்க்கறோம்னு சொல்லியிருந்தோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது வந்து எப்படி இருக்கு, 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கு. இந்த 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்மை நம்ம லிமிட் எடுத்தோம்னா என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா e பவர் இந்த f of x by g of x அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த ஃபார்முலாக்கு நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்கப்பா. ப்ரூஃப் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா ப்ரூஃப் சொல்லி தரேன், ஆனால் ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கொடுத்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எதை லிமிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லிமிட் x tends to a 1 plus f of x இருக்கு இல்லைங்களா, 1 plus f of x whole power 1 by g of x அப்படிதானே, இதுதான் கண்டுபிடிக்கணும். இங்க லிமிட் x tends to a f of x tends to 0, லிமிட் x tends to a g of x equal to 0 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றீங்கன்னா log எடுங்கப்பா. டேக் log both side. அப்படி எடுத்தீங்கன்னா log a, நம்ம ஆக்சுவலா a தான் கண்டுபிடிக்கணும். இந்த லிமிட்டோட வேல்யூ log a கண்டுபிடிக்கணும். log a கண்டுபிடிக்கணும் என்ன பண்ண சொல்லுங்க, log m power n, இது லாகரிதம் எடுத்தீங்கன்னா log m power n என்ன போறோம், log m power n வந்து n log m வருமா, அப்ப n log m வரும். அப்ப n log m போடணும்னா அப்ப லிமிட் x tends to a into 1 plus f of x into 1 by g of x எழுதணும். இங்க 1 by g of x எழுதணும், அந்த g of x கீழே எழுதிக்கிறேன். நல்லா புரியுங்க. m power n இருக்கு, log எடுக்கும்போது இங்க லாகரிதம்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? லாகரிதம்னு ஒண்ணு வரும். log m power n வந்து n log m, nன்றது 1 by gx, அந்த 1 by gx னு போட்டுட்டேங்க. இப்போ நல்லா பாருங்கப்பா. இப்போ எப்படி எழுத போறேன்னு நான் இதை எப்படி எழுதுறேன் பாருங்க. log of 1 plus f of x, ஓகேங்களா, டிவைடட் பை நல்லா கவனிங்க f of x into f of x by g of x அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். f of x ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். இங்க லிமிட் x tends to a இருக்கு இல்லையா, லிமிட் x tends to a ன்னு போட்டுக்கோங்க. இங்க லிமிட் x tends to a ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், லிமிட் x tends to a ன்னு போடும்போது லிமிட் x tends to a f of x வந்து 0 தானே சொல்லியிருக்கோம் நம்ம. அப்படி சொல்லியிருந்தா அப்போ log 1 plus 0 by 0 ஃபார்ம் தானே. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் log 1 plus x by x when x tends to 0 என்ன ஃபார்முலா, இந்த வேல்யூ 1 தானேப்பா. ஸோ அப்போ இந்த வேல்யூ என்ன வருது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லிமிட் வந்து 1. லாகரிதம்ல நம்ம பார்த்துருக்கோம் log 1 plus x by x when x tends to 0 அப்படி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ 1. இங்க x tends to a இருக்கும்போது இந்த f of x வந்து 0 வரதுனால இந்த வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, அப்படின்னு என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ log a is equal என்ன இருக்கு பாருங்க, 1 into லிமிட் இருக்கு. அப்போ லிமிட் x tends to a
f of x by g of x அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நமக்கு a தானே வேணும், a தானே லிமிட்ன்றது. அப்ப a வேணும்னா டேக் எக்ஸ்போனென்ஷியல். எக்ஸ்போனென்ஷியல் லாகரிதமும் கேன்சல் ஆயிரும். டேக் எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னா இங்க எக்ஸ்போனென்ஷியலும் லாகும் கேன்சல் ஆயிட்டு a வந்துரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, a எக்ஸ்போனென்ஷியல் லாகும் கேன்சல் ஆயிருந்தா லாகரிதம்ல ஒன்னு சொல்லியிருந்தேன், e power log a to the base e தானே. இப்படி இருந்துச்சுன்னா இங்க ரெண்டு சேமா இருந்தா இங்க a ன்னு வந்துரும். இப்படி இது ஞாபகம் வச்சுக்கணும். இங்க என்ன வரும் பாருங்க, e பவர் போத் சைடு e பவர் எடுக்கணும். அப்ப லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x by g of x. ஓகேங்களா? இந்த a என்னப்பா இது ஈக்குவல் டு அதுதான் என்ன வருது பாருங்க, e பவர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x by g of x அப்படின்னு இது ப்ரூஃப் வந்துருச்சு. சோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. f of x tends to 0, g of x tends to 0 இருந்தா அப்போ 1 by g of x வந்து இன்ஃபினிட்டி ஆயிருது. இது 1 plus 0 வந்து 1 வந்துருது, 1 power infinity. சோ இந்த ஃபார்ம்ல இருக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் a 1 plus f of x whole power 1 by g of x இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதிக்கணும், e பவர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் a f of x by g of x இப்படி எழுதிக்கலாம். இல்லைன்னா நம்ம இப்ப எப்போ ப்ரூஃப் எப்படி காமிச்சோமோ இந்த ப்ரூஃப் மாதிரி ஒரு சம் அந்த சம்மையும் நீங்க அப்படியே லாக் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் லிமிட்ல. ஓகேங்களா? சரி, இப்போ இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்த ஃபார்முலா பார்க்க போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து f of x tends to 0, g of x tends to 0 அப்படி பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ ஒருவேளை இப்படி இருக்கு, இன்னொரு ஃபார்முலா தான் பாருங்க. if limit x tends to a f of x is equal to 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. f of x is equal to 1 வந்துட்டு and limit x tends to a g of x is equal to infinity இப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்படின்னு வந்துட்டு and இது ஒன்று கொடுத்துருக்கோம் எப்படின்னா limit x tends to a f of x minus 1 into g of x exist அப்படின்னு கொடுத்துட்றேன், existன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்படி கொடுத்தா இப்போ ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலா கொடுக்குறோம் பாருங்க. தென் அதாவது f of x equal to 1, g of x equal to infinity இருந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் a f of x minus 1 into g of x exist இருந்தா இப்போ கொடுக்குற ஃபார்முலாக்கு லிமிட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு கொடுக்குறேன் பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a, நல்லா கவனிங்க, f of x இது என்ன சொல்லுங்க, f of x whole power g of x, f of x whole power g of x is equal என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா e power limit extends to a into f of x minus 1, f of x minus 1 into g of x இப்படின்னு நம்ம எழுதிக்கணும். இதுதான் ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுப்பா. அதாவது கவனிங்க, f of x tends to 1 ன்னு இருக்கணும், g of x tends to infinity இருக்கணும். f of x tends to 1, g of x tends to infinity னா 1 power infinity தானே. இந்த மாதிரி இருந்தா இதுக்கு ஃபார்முலா என்ன வருது பாத்தீங்கன்னா e power limit extends to a f of x minus 1 into g of x. சோ இந்த மாதிரி இருக்கிற லிமிட்டை இப்படி மாத்திக்கிறோம், நம்ம இப்படி மாத்திட்டு எழுதிடுறோம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அடிஷன்ல இருக்கும்போது நமக்கு பண்ண தெரியும் இல்லையா, அதனால மல்டிப்ளிகேஷன்ல மாத்திட்டோம். இங்க வந்து பவர்ல இருக்கு. சரிப்பா, இப்போ வந்து பாருங்க இதுக்கு ப்ரூஃப் பார்க்கலாமா? இந்த ஃபார்முலாக்கு ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x power g of x, f of x whole power g of x, வேர் f of x tends to 1, g of x tends to infinity அப்படி இருக்கு. சரி, இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இதை வந்து லிமிட் l ன்னு எடுத்துக்கலாம். டேக் லாக் ஆன் போத் சைடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா log l is equal to லிமிட் லாக் வரும் இல்லைங்களா, லாக்னு போட்டுட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a, நல்லா கவனிங்க. இங்க என்ன இருக்குன்னா f of x தானே இருக்கு, இதை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணி எழுதுறேன். ஏன்னா log 1 plus x by x க்கு நமக்கு 1 தெரியும் இல்லையா. ஸோ log 1 plus x by x ஃபார்மேட்ல இது கொண்டு வரதுக்காக ஒரு இந்த f of x க்கு ஒரு +1 போட்டு ஒரு -1 போட்டுக்கிறேன்ப்பா. அப்போ 1 plus f of x minus 1 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், இப்படின்னு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த f of x 1 plus -1 போட்டு மேல வந்து g of x அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ லாக்னு போட்டுட்டோம். இது மொத்தத்துக்குமே லாக் இருக்கு. ஓகேங்களா? இப்போ லாக் m பவர் n என்ன சொல்லுங்க, லாக் m பவர் n வந்து n log m. ஓகேங்களா? அப்போ n log m னா g of x இன்ட்டு அது லிமிட் மொத்தத்துக்கும் இருக்கும், லிமிட் எல்லாத்துக்குமே இருக்கும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a அப்படின்னு போட்டுட்டு log of என்ன வருது பாருங்க, 1 plus f of x minus 1, f of x minus 1, கரெக்டுங்களா? இப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ f of x minus 1ல மல்டிப்ளை பண்ணிட்டு f of x minus 1ல டிவைட் பண்ண போறேன், f of x minus 1ல டிவைட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா லிமிட், நல்லா கவனிங்க, log 1 plus f of x minus 1, ஓகேங்களா, டிவைடட் பை இங்க என்ன இருக்கு பாருங்க f of x minus 1 இன்ட்டு லிமிட், இங்க லிமிட் வந்து எக்ஸ்டென்ஸ் டு a இருக்கு. ஓகேப்பா, லிமிட் இங்க எக்ஸ்டென்ஸ் டு a ன்னு போட்டுட்டு இங்க என்ன இருக்கு பாருங்க f of x minus 1 ன்னு ஒன்னு இருக்கு. அடுத்து இங்க ஒரு g of x இருக்கு, இந்த g of x ன்னு எழுதிட்டோம்.
இப்போ நல்லா கவனிங்க, f of x tends to 1 தானே, அப்போ 1 minus 1 வந்து 0, அப்போ 0 tends to 0, அப்போ இது x மாதிரி வந்துருது, இது x மாதிரி வந்தது. அப்போ 1 plus x by x ஃபார்ம் வந்துருச்சு. அதாவது நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, லாகரிதம்ல ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். அதாவது லிமிட் x tends to 0 log of 1 plus x by x is equal to 1 ன்னு பார்த்துருந்தோம். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருது. f of x வந்து 1 தானே பார்த்தோம். அதாவது இங்க பாருங்க, f of x tends to 1, லிமிட் x tends to a f of x equal to 1 தானே போட்டிருக்கோம். அப்படின்னா அப்போ f of x க்கு வந்து நம்ம என்ன போடுறோம்னா, நல்லா கவனிங்க, f of x 1 ன்னு போட்டீங்கன்னா 1 minus 1 வந்து tends to 0 வந்துருது இல்லையா? அப்போ 1 plus 0 by 0 ஃபார்ம், அதான் 1 plus 0 by 0 ஃபார்ம். log of 1 plus 0 by 0 ஃபார்ம் வந்து 1 தானே. அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இது வந்து 1 ன்னு வந்துருது. ஒரு ஓகேங்களா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, log L இருக்கு. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இப்போ என்ன வந்திருக்கு பாருங்க, log L is equal to limit x tends to a f of x minus 1 into g of x இருக்குங்களா? இப்போ நமக்கு L தானே வேணும், லிமிட் L தானே வேணும். அப்போ take exponential both side, take exponential on both side, on both side பண்ணீங்கன்னா exponential log கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க லிமிட் L ன்னு கிடைக்குது. that is equal to இங்க e பவர்னு வந்துரும். லிமிட் x tends to a, இங்க என்ன வருது சொல்லுங்க, f of x minus 1 into g of x அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரியுதான்றதை நம்ம செக் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ கேட்கறதுக்கு ஃபார்முலா டைப்பு, ஒரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் சொல்றீங்கன்றதை நம்ம பார்த்துடலாம்ப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஸ்டின் மாதிரியும் எடுத்துக்கலாம் நீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க, இந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நீங்க சொல்லிடணும். லிமிட் x tends to infinity, 1 plus 1 by x power x is equal to எவ்வளோ சொல்லுங்கப்பா. லிமிட் x tends to infinity 1 plus 1 by x whole power x, இந்த வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா? லிமிட் 1 plus 1 by x whole power x equal to, ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா 1 plus f of x power இது g of x, 1 plus f of x power g of x அப்படி தானே இருக்குது. அப்போ f of x க்கு வந்து என்ன, x க்கு 0 போட்டீங்கன்னா tends to infinity. ஓகே, இது புரிஞ்சுங்க. இங்க x வந்து என்ன வந்திருக்கு சொல்லுங்க, இன்ஃபினிட்டி. 1 by infinity வந்து என்னது, 0, இது இன்ஃபினிட்டி. அப்போ 1 power infinity ஃபார்ம்ல இருக்கு, 1 power infinity ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இல்லைன்னா இது எப்படி இருக்கு மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க, f of x பிளேஸ்ல 1 by x இருக்கு, சரிங்களா? g of x பிளேஸ்லயும் 1 by x இருக்குன்னு எடுத்துங்க, g of x பிளேஸ்லயும் 1 by x இருக்குன்னு எடுத்துங்க. அந்த மாதிரி தானே வந்துருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? f of x பிளேஸ்ல 1 by x, g of x நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, லிமிட் x tends to a f of x, அதாவது f of x, அதாவது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 minus f of x, 1 minus f of x whole power, 1 minus f of x whole power 1 by g of x க்கு என்ன ஃபார்முலா சொன்னோம், 1 by g of x க்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம் சொல்லுங்க, e power limit x tends to a f of x by g of x அப்படி ஃபார்முலா சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ அந்த ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்க என்ன வருது பாருங்க, இது this equal என்ன வரும்னு சொல்லுங்க, e power limit x tends to a f of x by g of x. f of x எவ்வளோ 1 by x, g of x எவ்வளோ 1 by x. அப்போ 1 by x கேன்சல் ஆயிருதா, அப்படி என்ன வருது பாருங்க, e power 1. ஸோ திஸ் வேல்யூ ஈக்குவல் டு e. இது ஃபார்முலா மெத்தட்ல நம்ம இங்க 1 by x f of x எடுத்து இந்த x இது வந்து 1 by g of x ன்னு எடுத்துக்கிறேன், இந்த x வந்து 1 by g of x ன்னு எடுத்துக்கிறேன், இந்த x வந்து 1 by g of x எடுத்துக்கிறேன். ஏன்னா 1 by x equal to g of x ன்னு போட்டு நம்ம ஃபார்முலால இது சப்ஸ்டிட் பண்றேன். அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரண லாகரிதம் எடுத்து பண்ற மாதிரியே பண்ணலாம் பாருங்க. இந்த ஃபார்முலாக்கு இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், லிமிட் x tends to infinity 1 plus 1 by x whole power x, இது தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து லிமிட் L ன்னு எடுத்துங்க. இப்போ இதனுடைய வேல்யூ ஆக்சுவலா ஈன்னு வரணும். இது சால்வ் பண்ண எவ்வளவு வரணும் சொல்லுங்க, ஆன்சர் ஈன்னு வரணும். இந்த வேல்யூக்கு வந்து ஈன்னு வரணும். அது வந்து நம்ம சாதாரணமா ஃபார்முலா இல்லாம நம்ம லாகரிதம் மெத்தட்லயே பண்ணலாம். டைரக்டா இந்த மாதிரி சம் கொடுத்தா எப்படி பண்றது, லாக் டேக் போத் சைட் லாக் அப்படின்னு போட்டீங்கன்னா லாக் லிமிட் x tends to infinity, கரெக்ட்டுங்களா, 1 plus 1 by x whole power x இருக்கு. இது லாகரிதம் log of m power n, log of m power n எப்படி எழுதலாம்,
n log m எழுதலாம். அப்போ n log m எழுதுனா x into லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எல்லாத்துக்கும் போட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி காமனா போட்டுக்கிட்டு x into என்ன வரும் சொல்லுங்க 1 plus log வரணும் இங்க log போட்டு 1 plus 1 by x ன்னு வருது. இது எப்படி எழுதலாம் பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி எழுதலாம் சொல்லுங்க இது log of 1 plus 1 by x by என்ன வருது 1 by x ன்னு போட்டுக்கலாம். இந்த x 1 by x போட்டுங்க. அப்போ எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி போட்டா log 1 plus 0 by 0 ஃபார்ம். log 1 plus 0 by 0 ஃபார்ம் என்ன சொல்லுங்க 1 அப்படின்னா இந்த வேல்யூ வந்து எவ்வளவு வருது 1 ன்னு வருது. ஸோ இந்த வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த வேல்யூ 1 ன்னு எடுத்துங்க. எடுத்துட்டீங்கன்னா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு log l இருக்கு. அப்போ log l is equal to என்ன வருது 1. இங்க பேஸ் e தானே இருக்கும். அப்போ e பவர் 1 equal to l அப்படிதானே e பவர் 1 equal to l. அப்போ லிமிட் equal to e அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த வேல்யூ வந்து e அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க 1 plus 1 பவர் இன்ஃபினிட்டி அதாவது 1 plus 0 பவர் இன்ஃபினிட்டி 1 plus tends to 0 பவர் tends to infinity இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து e அப்படின்னு வருது. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தா நீங்க கொஞ்சம் அசால்ட்டா ஆன்சர் சொல்லிட்டே இருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. நல்லா பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்க சொல்லணும். இப்போ பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டுட்டு 1 minus 1 by x 1 minus 1 by x whole power x 1 minus 1 by x whole power x இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கப்பா. ஆப்ஷன்ஸ் தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் e, செகண்ட் ஆப்ஷன் மைனஸ் e, தேர்ட் ஆப்ஷன் 1 by e, ஃபோர்த் ஆப்ஷன் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 minus 1 by x பவர் xன்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டால் இது டென்ஸ் டு 0 வந்துடுது. இங்கே வந்து என்ன வந்திருக்கு பாருங்க இது இன்ஃபினிட்டின்னு வந்துடுது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது இங்க இருக்கிற டேர்மை வந்து அப்படியே இங்க ரெசிப்ரோக்கலா வந்திருக்கணும். அப்படி வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்படி வச்சுட்டா ஈன்னு போட்டுக்கலாம். இங்க இருக்கிற டேர்ம் இங்க என்ன இருக்கோ 1 பிளஸ் என்ன வந்திருக்கோ அது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலா இருக்கணும் பவர்ல. இங்க 1 plus 1 by x தானே இருக்கு. 1 by x ரெசிப்ரோக்கல் என்னது x. அந்த மாதிரி இருந்தா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் சொன்னது கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது 1 பிளஸ் இங்க என்ன டேர்ம் இருக்கோ அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து பவர்ல போட்டுருங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ e இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே பாருங்க. இப்போ இது எப்படி எழுதுறோம்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா மெத்தட்ல போயிடலாம். ஃபார்முலா மெத்தட்ல எப்படி போறோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus f of x ஃபார்ம் தானே வரணும். அப்போ 1 plus minus 1 by x அப்படின்னு போட்டுட்டு இங்க இருக்கிறதுக்கு ரெசிப்ரோக்கலா தானே வரணும். அப்ப ரெசிப்ரோக்கல் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுட்டு ஹோல் பவர் மைனஸ் 1ன்னு போட்டுங்க. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்துருச்சா? சரி, இப்போ வந்து பாருங்கப்பா. இப்போ இங்க பாருங்க 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க இருக்கிறது இதனுடைய ரெசிப்ரோக்கல் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா இந்த வேல்யூ மட்டும் என்ன சொல்லுங்க? இந்த வேல்யூ வந்து இ. ஓகேங்களா? அப்ப இன்னு போட்டுட்டு பவர் இது மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இ பவர் மைனஸ் 1 வந்து 1 by e. ஸோ இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. அதாவது 1 பிளஸ் சம்திங்னு இருக்கு. இது ஹோல் பவருக்கு அந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் அந்த சம்திங்னு போட்டா அந்த வேல்யூ வந்து இ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இது புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி பண்ணிடலாமா 1 பவர் இன்ஃபினிட்டிக்கு? ஓகேப்பா. சரி, இப்போ இந்த மாடல்லே சம்ம கொடுப்போம். அசால்ட்டா நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போ கவனிங்க, அடுத்து கொஞ்சம் கொடுக்குறேன். இது டக்கு டக்குன்னு சொல்லணும். லிமிட் h tends to 0 லிமிட் h tends to 0 1 plus h whole power 1 by h is equal to என்ன வரும்? டக்குன்னு சொல்லுங்க இதுக்கு ஆன்சர். அதாவது லிமிட் h tends to 0 1 plus h whole power 1 by h அப்படின்றதுக்கு இது என்ன வரும் பாருங்க. இப்போ நம்ம இந்த ஷார்ட்கட் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க. எப்படின்னா ஒரு ஷார்ட்கட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது 1 plus f of x இருந்துட்டு இங்கே 1 by f of x அப்படின்னு வச்சுட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் f of x tends to 0 இப்படின்னு வச்சுக்கலாம். லிமிட் f of x tends to 0 1 plus f of x whole power 1 by f of x இருந்துச்சுன்னா இது வேல்யூ வந்து e அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கப்பா. ஓகேங்களா? எப்படின்னு பாருங்க. அதாவது இங்க இருக்கிற டேர்ம் இங்க இதுக்கு 0 போட்டுறோம். இங்க 0 போட்டா இது 1 plus 0 1 வருது. பவர் வந்து இன்ஃபினிட்டி 1 by 0 இன்ஃபினிட்டி வருது. அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்முக்கு வருது. அப்புறமா இங்க 1 பிளஸ் சம்திங் இருக்கு இல்லைங்களா? இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் ஹோல் பவரா இருக்கும். அப்படின்னு இருந்தா இது இ. ஓகேங்களா? இது புரிஞ்சுங்களா? சரி, இப்போ இந்த சம் எப்படி பண்ணலாம் பாருங்க. இங்க வந்து ஹெச்சுக்கு 0 போட்டா இது 0 தானே. இது 1 by ஹெச்னா இன்ஃபினிட்டி வந்துருது. அப்ப இங்க 1 plus 0 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம் இருக்கு. அப்புறம் இங்க இருக்கிற டேர்ம் தானே இங்க ரெசிப்ரோக்கலா இருக்கு. அப்படின்னா இதுக்கு வேல்யூ என்னப்பா? இ. ஓகேங்களா? இது புரிஞ்சுங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? இந்த ஷார்ட்கட் எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் சம் இதே மாதிரி பண்ணலாம் பாருங்க. இப்போ யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். லிமிட்
h tends to 0, h tends to 0, 1 minus h whole power 1 by h is equal to dash. என்ன வரும்னு சொல்லுங்க இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல போலாமா? இது எப்படி பண்ணலாம் பாருங்க. நமக்கு தெரிஞ்சது லிமிட் h tends to 0, 1 plus ஃபார்ம்ல தான வரணும். 1 plus minus h அப்படினு போட்டுட்டு whole power minus இங்க இருக்குது ரெசிப்ரோக்கலா வரணும்ன்றதால -1 by h அப்படினு எழுதிக்கிட்டு, ஆனா இங்க பிளஸ் தானே இருந்துச்சு, அதனால ஒரு -1 போட்டுக்கிறேன் மொத்தத்துக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இங்க பாருங்க 1 plus 0 whole power infinity தான் இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? இந்த பிளேஸ்ல இருக்கிறதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் வந்துருச்சு. அப்ப இந்த மொத்த வேல்யூ எவ்வளவு சொல்லுங்க? இந்த வேல்யூ மட்டும் நமக்கு என்ன வந்துரும்? e ன்னு வந்துரும். இது e ன்னு வந்தது. ஓகேங்களா? அப்ப e பவர் -1 இருக்கு. சோ e பவர் -1. சோ 1 by e. இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த மெத்தட் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? சரி. அடுத்த சம்ம தானே டக்குன்னு பண்ணிறணும் நீங்க. ஓகேப்பா. இப்போ இந்த சம்ம பண்ணுங்க. limit x tends to 0, limit x tends to 0, 1 minus h whole power -1 by h is equal to dash. இந்த சம்ம சொல்லுங்கப்பா. டக்குன்னு சொல்லுங்க இந்த சம்ம. அதாவது limit x tends to 0, 1 minus h whole power -1 by h ன்னு இருக்கு இல்லையா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லணும். இப்போ பாத்தீங்கன்னா டைரக்டா இது எப்படி இருக்கு பாருங்க. லிமிட் இது எப்படி எடுத்துக்கலாம்? limit x tends to 0, 1 plus minus h ன்னு எழுதியாச்சு. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே -1 by h தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற நம்பருக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் தான் வந்திருக்கு. அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே எக்ஸ்போனென்ஷியல் e தான். இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन வரலாம். இது யார் டக் டக்னு சொல்றீங்க பார்க்கலாம். லிமிட் n tends to infinity, லிமிட் n tends to infinity, 1 plus 1 by n whole power n plus 5 is equal to dash. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கரெக்ட்டா சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே கான்செப்ட் நல்லா புரியுதுன்னு அர்த்தம். ஒரு ஆன்சர் e ன்னு கொடுக்குறோம், இன்னொரு ஆன்சர் வந்து e பவர் 5 ன்னு கொடுக்குறோம், இன்னொரு ஆன்சர் வந்து e plus 5 ன்னு கொடுத்திருக்கோம், இன்னொரு ஆன்சர் வந்து e minus 5 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சார் பாருங்க, லிமிட் n tends to infinity 1 plus 1 by n whole power n plus 5 அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்ப்பா? ஓகே, இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இதை நான் எப்படி எழுதுறேன்னா லிமிட் n tends to infinity 1 plus 1 by n power n ன்னு போட்டுட்டு into limit n tends to infinity 1 plus 1 by 5 அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்படி எழுதிக்கலாம். உங்களுக்கு நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுங்க? இது வந்து ஃபார்முலா மெத்தட். இங்க பாருங்க, n க்கு இன்ஃபினிட்டி போட்டா 1 by infinity 0 வந்துருது, பவர் இன்ஃபினிட்டி 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம் இருக்கு. இந்த வேல்யூ வந்து e. இங்க வந்து பாருங்க, இதுக்கு என்ன போடணும்னு சொல்லுங்க? n க்கு இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா n க்கு அப்படியே சப்ஸ்டிட்யூட், இன்ஃபினிட்டி போட்டா இது 0 தானே. சோ 1 plus 0 1, 1 பவர் இது 5, 1 பவர் 5 எவ்வளவு? 1. சோ இந்த வேல்யூ 1. சோ தட் ஆன்சர் என்ன வருது பாருங்க, e into 1 e. புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே? இது வந்து ஃபைனைட் நம்பர், இது வந்து ஃபைனைட் நம்பர், அதனால அப்படி எடுத்துக்கணும். சோ நல்லா புரிஞ்சுங்களா? இந்த n plus 5 இருக்குது. அதாவது இங்க பாருங்க, எக்ஸ்போனன்ட்ல அடிஷனல் இருக்கிறது இப்படி மல்டிப்ளிகேஷன் எழுதும்போது பவர் பேஸ் சேம் ஆச்சுன்னா பவர் ஆட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, இது புரிஞ்சுங்களா? இந்த இதுக்கு வந்து ஆன்சர் e அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. இப்போ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுவீங்க. லிமிட் n tends to infinity, லிமிட் n tends to infinity 1 plus 1 by n whole power pn plus q is equal to dash. இதுக்கு ஆன்சர் சொல்லணும் நீங்க. சோ ஆப்ஷன் போயிடலாம். e பவர் p by q, இன்னொரு ஆப்ஷன் e பவர் p, இன்னொரு ஆப்ஷன் வந்து e பவர் p plus q, e பவர் p plus q. அடுத்து வந்து இன்னொன்று ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா e பவர் q by p அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இது எப்படி சால்வ் பண்றது நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா லிமிட் n tends to infinity 1 plus 1 by n பவர் pn எழுதிக்கிட்டு இன்ட்டு 1 plus 1 by n பவர் q ன்னு எழுதிக்கலாம். இப்படி தானே எழுதலாம். சரி, ஓகே. இந்த pn q ஆர் ஃபைனைட் நம்பர், நாட் இன்ஃபினிட்டி. n தான் இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. லிமிட் n tends to infinity 1 plus 1 by n whole power n whole power p அப்படின்னு போட்டுடலாமா? அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு லிமிட் n tends to infinity 1 plus 1 by n பவர் q அப்படின்னு எழுதியாச்சு. இது தனியாக எழுதிட்டோம். இப்போ இது ஃபார்முலா. எது ஃபார்முலா? இது ஃபார்முலா. இது வந்து ஃபார்முலா. இந்த வேல்யூ வந்து e. ஸோ e பவர் p, e பவர் p. இங்க வந்து n க்கு இன்ஃபினிட்டி போட்டா 1 by infinity 0, 1 plus 0 1, 1 பவர் ஃபைனைட் நம்பர் 1. ஸோ இந்த வேல்யூ வந்து 1. ஸோ 1 வருது. ஸோ e பவர் p into 1, e பவர் p. ஸோ ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு e பவர் p. செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்டான
ஆன்சர் அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. லிமிட் n tends to infinity into 1 plus a by n power bn. நல்லா கவனிங்க. லிமிட் n tends to infinity 1 plus a by n whole power bn is equal to dash. இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் e பவர் a, இன்னொரு ஆப்ஷன் e பவர் b, அடுத்த ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி வந்து e பவர் ab, அடுத்த ஆப்ஷன் வந்து e பவர் a plus b. ஓகேங்களா, அதாவது 1 இங்க நல்லா பாருங்க, லிமிட் n tends to n 1 plus a by n whole power bn இருக்கு. சோ இதுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் சொல்லணும்பா. ஓகே பாருங்க, இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்கப்பா. சொல்யூஷன் போயிரலாமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், லிமிட் n tends to infinity நம்ம 1 plus a by n whole power, இது எப்படி எழுதுறோம் பாருங்க, இது எப்படி எழுதுறேன்னா n by a into a by a into b அப்படின்னு போட்டுட்டேன். ஒரு a ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன், a ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன், இந்த b இப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ இங்க இருக்கு பாருங்க 1 plus f of x, இங்க f of x இருக்கு, இது 1 by f of x ஃபார்முலா வந்துருச்சு. அது இங்க இருக்கிற டேர்முக்கு இது ரெசிப்ரோக்கல் வரணும் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஃபார்முலா என்ன சொல்லுது, அதாவது 1 plus f of x 1 plus f of x whole power 1 by f of x இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ e, அப்படிதானே? ஓகே, அப்படின்னா இப்போ என்ன வரும்னு சொல்லுங்க ஆன்சர், இது e, இது பவர் ab, சோ e பவர் ab, e பவர் ab அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन இதே மாதிரி சொல்லுங்க பாருங்க. லிமிட் x tends to 0 1 plus sin square x whole power cosecant square x is equal to dash, is equal to dash. இதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் e, தேர்ட் ஆப்ஷன் 1 by e, ஃபோர்த் ஆப்ஷன் 0. ஓகேங்களா, சால்வ் பண்ணிரலாமா? சொல்யூஷன், இது சொல்யூஷன் என்ன வரும் பாருங்க, cosecant ஸ்கொயர் x is equal to 1 by sin square x ன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிதானே இருக்கு, x க்கு 0 போட்டா sin x 0. அப்படின்னா இது இது இந்த இது எப்படி எழுதிக்கலாம், லிமிட் x tends to 0 1 plus sin square x whole power cosecant square என்றது 1 by sin square x. அப்ப இது f of x, இது x க்கு 0 போட்டா 0 வருது. சோ 1 plus 0 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம் இருக்கு. இங்க இருக்கிற நம்பர் ரெசிப்ரோக்கல், அதாவது 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் வரணும், அடுத்து 1 plus f of x whole power 1 by f of x ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அதுக்கு e. அப்ப அந்த மாதிரி தான வந்திருக்கு, 1 plus f of x whole power 1 by f of x அந்த மாதிரி வந்திருக்கு. 1 பவர் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண e வரணும்னா, அதாவது 1 plus f of x whole power 1 by f of x ன்னு இருக்கணும், அடுத்து 1 பவர் இன்ஃபினிட்டின்னு வரணும். அப்ப x க்கு 0 போட்டா இது 0 ஆயிருது, இங்க இன்ஃபினிட்டி வந்துருது. சோ 1 பவர் இன்ஃபினிட்டி, சோ இதுக்கு வேல்யூ வந்து e அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்போ எல்லாமே இந்த 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எப்படியாப்பட்ட சம்ம கொடுத்தாலும் நீங்க அசால்ட்டா சால்வ் பண்ற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ சம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்றேன். ப்ராப்ளம் நம்பர் 1, ப்ராப்ளம் நம்பர் 1 சால்வ் பண்ணுங்க, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. லிமிட் x tends to infinity, லிமிட் x tends to infinity x plus 6 divided by x plus 6 divided by x plus 1 whole power x plus 4. பெரும்பாலும் ஐஐடியில் நம்ம கேட்குற கொஸ்டின் எல்லாமே 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால நம்ம இந்த 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்முக்கு வந்து நிறைய சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. இப்போ லிமிட் x tends to infinity x plus x 6 divided by x plus 1 whole power x plus 4 இருக்கு. இதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து e, செகண்ட் ஆப்ஷன் 5, தேர்ட் ஆப்ஷன் வந்து e பவர் 5, ஃபோர்த் ஆப்ஷன் 1 by e பவர் 5. ஓகேங்களா, இது சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. சொல்யூஷன், இப்போ வந்து நமக்கு கொடுத்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. நமக்கு ஃபார்முலா மெத்தட்ல கொண்டு வரணும். லிமிட் x tends to 0, சாரி x tends to infinity அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு வந்து 1 plus f of x whole power g of x அந்த ஃபார்முலா கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்றேன்னா 1 plus x plus 6 divided by x plus 1 minus 1 அப்படின்னு போட்டுட்டு ஹோல் பவர் என்ன பண்ணிட்டேன் x plus 4 அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா, இதை சிம்பிளை பண்ணுங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன வருது பாருங்க, லிமிட் x tends to infinity 1 plus இது எல்சிஎம் எடுத்து என்ன போறோம், x plus 1 minus x minus 1 வருதா, minus x minus 1 வருது, minus x x கேன்சல் ஆயிட்டு 6 minus 1 5 by x plus 1 whole power x plus 4. கரெக்ட்டுங்களாப்பா? இப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க. லிமிட் x tends to infinity, ஓகேங்களா, x tends to infinity போட்டு 1 plus 5 by x plus 1 இருக்கு.
இப்போ இது எப்படி எழுதலாம்னா இங்க வந்து என்ன இருக்கு பாருங்க, இது எக்ஸ் பிளஸ் 4 தானே இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 3ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. அடுத்து டிவைட் பை 5ன்னு போட்டுட்டு ஹோல் பவர் என்ன போட்டுக்கலாம், ஒரு 5ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு 1 பிளஸ் 5 பை எக்ஸ் பிளஸ் 1 பவர் 3. இது எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 3ன்னு போடுறேன். எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 3ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட போகிறோம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து எப்படி வந்துருக்கு பாருங்க, 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 1 பை எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துருச்சா. அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ சொல்லுங்க, இ. இந்த வேல்யூ இ. இந்த வேல்யூ என்ன வரும்னு சொல்லுங்க, எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி போட 1 பை இன்ஃபினிட்டி 0, 1 பவர் 3 வந்து 1. இந்த வேல்யூ 1. ஸோ அப்போ என்ன வருது, இது இ, இது பவர் 5. ஸோ தட் ஆன்சர் இஸ் இ பவர் 5. வெரி குட். இ பவர் 5ன்றது கரெக்டான ஆன்சராக சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சராக வருது. இதே ஆல்டர்னேட்டிவா எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாமா. எக்ஸ் பிளஸ் 6 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 அதுதானே இருக்கணும். இங்கே எக்ஸ் பிளஸ் 6 பை எக்ஸ் பிளஸ் 1 தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எக்ஸ் பிளஸ் 6 பை எக்ஸ் பிளஸ் 1 பவர் எக்ஸ் பிளஸ் 4 லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி. இந்த மெத்தட் எல்லாமே வேற மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இதை வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா இதை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1 பிளஸ் 1 பை n ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் 1 பிளஸ் 1 பை n ஹோல் பவர் என்னக்கு வந்துச்சுன்னா ஈன்னு வந்துடும் இல்லைங்களா. அந்த மாதிரி பண்ணும். அது எப்படி பண்றதுன்னா இங்கே நம்ம பாருங்க, இங்க என்ன பண்ணலாம்னா இது வந்து 1 பிளஸ் 1 பை n ஃபார்ம் தானே இருக்கணும். அப்படின்னு போட்டு 1 பை n இஸ் ஈக்குவல் என்ன வருது, எக்ஸ் பிளஸ் 6 பை எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 1. திருப்பி அதே ஃபார்முக்கு வந்துருச்சு, அங்கே செப்பரேட் பண்ண மாதிரி. இப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 பிளஸ் tan ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஹோல் பவர் 1 by 2x is equal to dash. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இ, செகண்ட் ஆப்ஷன் வந்து இ பவர் 2, தேர்ட் ஆப்ஷன் வந்து இ பவர் 1 by 2, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இ பவர் மைனஸ் 1 by 2. ஓகேப்பா, இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஓகேங்களா. எக்ஸுக்கு வந்து 0 போட்டால் 1 பிளஸ் 0 ஃபார்ம் இது. அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம் கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அது எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் tan ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ன்னு போட்டாச்சு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுறதுன்னா நல்லா கவனிங்க. இது ஹோல் பவர் இப்போ இப்படி எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம், ஹோல் பவர் 1 பை tan ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ன்னு எழுதிட்டு ஓகேங்களா. இது மொத்தத்துக்குமே இது tan ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ல பவர்ல ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுறேன். tan ஸ்கொயர் ரூட் எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. டிவைட் பை இங்க என்ன இருக்கு சொல்லுங்க. இங்க நமக்கு என்ன இருக்குன்னா இந்த 2x இருக்கு. இந்த 2x எழுதிக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி எழுதலாம்னா இந்த லிமிட் வந்து இது மேலேயும் போடணும், இந்த கீழேயும் போடணும். லிமிட் இதுக்கும் எழுதணும், இதுக்கும் லிமிட் வரணும். ஓகேங்களா. அப்ப இங்க லிமிட் என்ன பண்ணும், எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு வரணும். இது வந்து நமக்கு எப்படி வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறது மட்டும் நமக்கு ஃபார்முலா மெத்தடுக்கு வந்துருச்சு. 1 plus f of x whole power 1 by f of x, x 0 போட்டா இது 0 ஆயிருது. 1 plus 0 power infinity ஃபார்ம் வந்துச்சு. இதுக்கு e ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. அப்ப இது e ன்னு எழுதிட்டு அதுக்கு பவர் இருக்கு பாருங்க. இந்த பவர் வந்து இங்க நம்ம எழுத வேண்டியதா இருக்கு. பவர் வந்து என்ன இருக்கு, லிமிட் x tends to 0 tan ஸ்கொயர் ரூட் x by 2x ன்னு இருக்கு. ஓகேங்களா. அப்ப tan ஸ்கொயர் ரூட் x ன்னு போட்டுட்டு டிவைட் பை x வந்து ரூட் x ன்னு போட்டுருங்க. இது மொத்தத்துக்கு ஸ்கொயர் போட்டுடலாம். இங்க ஸ்கொயர் இருக்குது. x வந்து நல்லா கவனிங்க, இங்க டிவைடட் பை எக்ஸ் தானே இருக்கு, அதை ரூட் எக்ஸ் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாமா. இது ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. அடுத்து டிவைட் பை 1 by 2 இருக்குல்ல, அந்த 1 by 2 வச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வேல்யூ தெரியும். எந்த வேல்யூ தெரியும், tan x by x க்கு வந்து 1. லிமிட் x டென்ஸ் டு 0 tan x by x க்கு என்ன சொல்லுங்க 1. இங்க ரூட் எக்ஸ்னா இங்க x க்கு ரூட் போட்டா ரூட் x ஈக்குவல் டு x டென்ஸ் டு 0 னா ரூட் x டென்ஸ் டு 0. சோ இந்த வேல்யூ வந்து 1 வருதா. அப்ப இங்க 1 by 2 இருக்கா, இங்க e தானே இருக்கு. அப்ப e பவர் 1 by 2. ஓகேங்களாப்பா. அப்ப e பவர் 1 by 2. சோ e பவர் 1 by 2ன்றது எந்த ஆன்சர் பாருங்க, தேர்ட் ஆன்சர் கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு நமக்கு. ஓகேங்களா. அடுத்து ஒரு சம் தர சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். லிமிட் x tends to infinity 2 power x into log of 1 plus 2 power minus x. ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நான் தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் இ, தேர்ட் ஆப்ஷன் இ பவர் மைனஸ் 1, ஃபோர்த் ஆப்ஷன் 2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி 2 power x log
இன்ட்டு 1 + 2 பவர் - x அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, லிமிட் x tends to infinity log of 1 + 1/2 பவர் x டிவைட் பை இந்த 2 பவர் x எப்படி எழுதலாம், 1/2 பவர் xன்னு எழுதிடுறோம். இப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா 1/∞ 0, இது 1/∞ 0. அப்போ log of 1 + x by x, அதாவது x tends to 0 அந்த ஃபார்முலா வந்துருது இல்லையா. ஸோ அதனால வந்து ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஜென்ரலாக ஃபார்முலா log 1 + x by xக்கு வந்து 1. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் வந்து என்ன பாருங்க 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஏன் டக்குன்னு கேட்டேன்னா, இது வரைக்கும் எக்ஸ்போனென்ஷியல் ஈனே ஆன்சர் வரதுனால அப்படியே பண்ணிட்டு இருந்ததுனால இதுக்கும் ஈன்னு சொல்லிடுவீங்கன்றதுனால தான் இப்படி கொடுத்துருந்தேன். கரெக்டாக ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா அதை கரெக்டாக சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் சொல்லணுமோ அந்த ஆன்சர் நீங்கள் சொல்லணும்.